எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் குறையுது நிறைய பேருக்கு. நிறைய பேர் கேட்ட டவுட்டு. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலுமே நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்டி பேஜில் இந்த இடத்துல வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும், இந்த இடத்துல மானிட்டைசேஷனுக்கு உண்டான வாட்ச் ஹவர்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல ஏன் திடீர்னு குறையுது, ஏன் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரவே மாட்டிருக்கு, அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக பஸ்கமல்ல வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செட்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த செட்டிங் எங்கே இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த செட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த செட்டிங்கை நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக வீடியோ போடணும். ஸோ அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த செட்டிங் பற்றியும் பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் பற்றி இருக்கும். யூடியூப் பற்றி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வாட்ச் ஹவர்ஸ் குறையுது, ஏன் வாட்ச் ஹவர்ஸ் வரலை, சுத்தமாக எனக்கு வாட்ச் ஹவர்ஸே போக மாட்டேங்குது, எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வேணும், இதை பற்றியான எல்லா வித டவுட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவில் பதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, யூடியூப் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ அந்த செட்டிங் என்னன்னு பார்த்துடலாம். அது என்ன செட்டிங்னா, இப்போ நான் வந்து என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எதை பற்றி தேடிட்டுருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு செட்டிங் பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த இடத்துல டேஷ்போர்ட், கண்டென்ட், அனலிட்டிக்ஸ், கம்யூனிட்டி அண்ட் இதை பற்றியெல்லாம் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு டைம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கடுத்து உங்களுடைய கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் தேட தேவையில்லை. ஸோ அது போல் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது அனலிட்டிக் நான் டச் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட்ஸு, ஓவர் வியூ, கண்டென்ட்டு, ஆடியன்ஸ், ரெவென்யூ இந்த பேஜஸ் பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாமல் இதை வந்து பாட்டா நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன்னா அதுவே 20 வீடியோவாக போடுவாங்க. ஸோ நீங்கள் தேடிட்டே இருக்கணும். எல்லாமே ஒரே இடத்துல கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வீடியோவிலேயே பல விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டாவே யூடியூப் பற்றி நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த இடத்துல ட்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இம்ப்ரெஷன் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இது ட்ரெண்ட்ஸுன்னு மாதிரி இருக்குது. இப்போ என்னுடைய ஆடியன்ஸ் இப்போ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ்பெஷலி வாட்ச் ஹவர்ஸை பற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சமயத்தில் நான் வாட்ச் ஹவர்ஸ் பற்றி போட்டால் எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், வாட்ச் ஹவர்ஸும் வரும். பொதுவாகவே நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும். யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே அங்கே போயிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல டாப் சர்ச்சஸ் என்னுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ வாட்ச் டைம் ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு தான் சர்ச் பண்ணுறாங்க ரீசன்ட் டேஸில். ஸோ இந்த டைட்டிலில் நான் ஒரு வீடியோ போட்டால் கண்டிப்பாக ரீச் கொடுக்கும். அதுபோல் இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுடைய ஒய்டி பேஜில் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு கூகுளில் இருந்து எப்படி நம்ம ட்ரெண்டிங்கான டாப்பிக்கை எடுத்து வீடியோ போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி நான் வந்து பஸ்கமில் லிங்க் கொடுத்துருக்கேன். திரும்பவும் நீங்கள் அங்கேயே போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல சர்ச்சட் ஆன் யூடியூப் அப்படின்னு இருக்கா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் ஒய்டி ஸ்டுடியோ வாட்ச் ஹவர்ஸ் டிக்ரீஸ் அப்படின்றதையே எத்தனை பேர் எத்தனை விதமாக சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது எனக்கு உண்டானது, உங்களுக்கு உண்டானது என்னன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ அதிகமாக வாட்ச் டைம் நாட் ஷோவிங் இன் ஒய்டி ஸ்டுடியோ இந்த மாதிரி தான் போட்டு தேடிட்டுருக்காங்க. ஸோ நான் இதை டச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணால் மீடியம் இன்ட்ரெஸ்டட் இந்த இடத்துல ஐனும் காமிக்கலாம், லோனும் காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்ச் ஆன் யூடியூப் இந்த மாதிரியெல்லாம் யூடியூப்பில் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் பஸ்கமல்லில் கொடுக்குற அந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வியூஸ் போகாததுக்கு முக்கிய காரணம் இருக்குது. உங்கள் அபவுட் செக்ஷனில் தான் அந்த விஷயமே இருக்குது. அந்த அபவுட் செக்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சேனலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பல வருடத்துக்கு முன்னாடி சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள்
புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன் பார்க்கலாம். 2018 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வீடியோ போடட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், யூடியூப்பில் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ 2018 எங்கே இருக்குது? ஸோ கண்டிப்பாக உங்கள் சேனலை நிறைய பேர் மறந்துருப்பாங்க, ஃபுல்லாகவே மறந்துட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ புதிய வீடியோ போட்டாலும் உங்களுடைய புதிய சப்ஸ்கிரைபர் தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டாது ஒய்டி பேஜில். நீங்கள் இப்போ புதுசாக வீடியோ போட்டாலும் புதிய சேனல் தொடங்குற மாதிரி தான். ஸோ இந்த சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. பிகாஸ் இவங்களாம் எப்பயோ வந்த சப்ஸ்கிரைபர், அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டால் மட்டுமே நோட்டிஃபிகேஷன் போகும். இப்போது நீங்களே செக் பண்ணி பாருங்கள், என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து 3 நாள் பார்க்கலன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. ஸோ அதுபோல் தான் யூடியூப்பே செயல்படுது. ஸோ நீங்கள் யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு நல்லா கற்றுக்கிட்டு ஒரு புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப ஈஸி. மானிட்டைசேஷன் என்பது அதை விட ஈஸி. புரிஞ்சுக்கிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய சேனலில் 2 மானிட்டைசேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ என்னை பார்த்து அவங்க வீடியோ போட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த செட்டிங்கை பார்த்துட்டீங்க. ஸோ அந்த செட்டிங் சொன்னது ட்ரெண்டி. ஸோ உங்களுடைய ஒய்டி பேஜில் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு பாருங்கள், உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒய்டி ஸ்டுடியோ இந்த ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக நீங்களே ஒரே வீடியோவில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் எல்லாமே பிக்கஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ வாட்ச் ஹவர்ஸ் குறைவதற்கான காரணங்கள் மட்டும் சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனல் அப்படி கிடையாது. ஏன் குறையுது, எதுக்காக குறையுது, நம்ம என்ன பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் எல்லா வித சப்ஜெக்டும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பொறுமையாக பார்க்குறவங்க 1000ல் 10 பேருனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான். உங்களுடைய வாட்ச் ஹவுஸ் பற்றி எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவதுக்கான ஒரு டிப்ஸ் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ வாட்ச் ஹவர்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏன் பேஜ் வாட்ச் ஹவர்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸே சுத்தமாக வரலை, திடீர்னு வாட்ச் ஹவர்ஸ் குறையுது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு முக்கியமான செட்டிங் சொல்லியிருக்கேன். அந்த செட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கிற வீடியோவை பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எந்த வித சந்தேகமாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, செட்டிங் ஆன் பண்ணுறது எப்படி, வீடியோ அப்லோட் பண்ணுவது எப்படி, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவது எப்படி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் செட் பண்ணுவது எப்படி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுவது எப்படி, டேக் சப்மிட் பண்ணுவது எப்படி, ஐடென்டி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் டீட்டெயில், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் எவர் யூடியூப் பற்றி எதுவாக இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த 2 நாளில் உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட் கமெண்டில் இருக்க வீடியோ பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செட்டிங் ஆன் பண்ண சொல்லியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.